வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யூலிசாங்குடன் மஹிந்த சந்திப்பு. மோட்டார் சைக்கிளில் சென்று அருகில் வாகனங்களை உடைத்து சென்ற நபர். சமூக ஊடகங்களில் வைரலான காணொளி. அடுத்து நடந்ததென்ன? ஒரே நாளில் மிக பிரபலமான நபராக மாறிய விமல் வீரவன்ச கூகுளின் தரவுகளில் 2வது இடம். 6 வயதில் பாம்பு விஷம் நீக்கும் பாரம்பரிய மருத்துவ முறை. ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரை காப்பாற்றிய யுவதி மர்ம நோயால் மரணம். அரசு வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்ப டிஜிட்டல் அட்டை. ஜனாதிபதி சமர்ப்பித்த முன்மொழிவு. அரசாங்க ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். 6000 ரூபாய் கொடுப்பனவு பெற்றுக்கொள்ள உள்ள தரப்பினர் யார்? பிள்ளைகள் கைவிட்டதால் வயோதிப பெற்றோர் விபரீத முடிவு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் யூலிசாங்குக்கும் இடையில் சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது. கடந்த 4 வருடங்களாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக செயற்படும் யூலிசாங் எதிர்வரும் 16ஆம் தேதி தனது தாயகம் திரும்புகிறார். தனது ராஜதந்திர பணியை முடித்துக் கொண்டு திரும்பும் அவர் கடந்த சில நாட்களாக முக்கியத்துவம் மிக்க சந்திப்புகளை கொழும்பில் நடத்தி வருகிறார். இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவையும் சந்தித்திருந்தார். இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் அமெரிக்க இலங்கை கூட்டாண்மை குறித்து விவாதித்ததாக அமெரிக்க தூதுவர் தெரிவித்திருந்தார். இலங்கையில் இடம்பெற்ற மக்கள் புரட்சியின் போது, அதாவது அறகலைய போராட்டத்தின் போது யூலிசாங் அமெரிக்க தூதுவராக செயற்பட்டிருந்தார். அப்போது கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியாகவும் மஹிந்த ராஜபக்ச பிரதமராகவும் பதவி வகித்திருந்தனர். அறகலைய போராட்டத்தின் பின்னணியில் அமெரிக்க தூதுவர் யூலிசாங்கும் இருந்தார் என மஹிந்தவின் சகாக்கள் குற்றஞ்சாட்டியிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேவேளை மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடர் மற்றும் சர்வதேச களத்தில் அமெரிக்கா கடும் ராஜதந்திர அழுத்தங்களை பிரயோகித்திருந்ததும், மறுபுறத்தில் பெசில் ராஜபக்ச கோட்டபாய ராஜபக்ச ஆகியோருக்கு அமெரிக்க குடியுரிமை இருந்த வேளை ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குவதற்காக அமெரிக்க குடியுரிமையை கோட்டபாய ராஜபக்ச துறந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடுவலை கொள்ளுப்பட்டி வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த வாகனங்கள் மீது மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் ஒருவர் தாக்குதல் நடத்தும் காணொளி சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது. இந்த சம்பவம் 12ஆம் தேதி மாலை இடம்பெற்றுள்ள நிலையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் தனது கையில் வைத்திருந்த ஆயுதம் போன்ற ஒரு பொருளை கொண்டு வீதியில் பயணித்த வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். இதனையடுத்து வெலிகடை போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள் சந்தேக நபரை துரத்திச் சென்று குறுகிய நேரத்திற்குள் கைது செய்துள்ளனர். சந்தேக நபரின் தாக்குதலால் சுமார் 4 வாகனங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கைது செய்யப்பட்டவர் ராகமை பகுதியை சேர்ந்த 29 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு அவர் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். முன்னாள் அமைச்சரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவன்ச ஒரு நாளில் மிக பிரபலமான நபராக மாறியுள்ளார். நாட்டில் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இணையத்தின் தேடு பொறியான கூகுளின் சமீபத்திய தேடலில் விமல் வீரவன்ச 2வது இடத்தை பிடித்துள்ளார். கல்வி அமைச்சிற்கு முன்பாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச மற்றும் சிவில் சமூக அமைப்புகளை சேர்ந்தவர்களால் சத்தியாகிரக போராட்டம் ஒன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்தின் பின்னர் விமல் வீரவன்சவின் பெயர் கூகுளில் அதிகமாக தேடப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது பாரிய சர்ச்சைக்குரிய விடயமாக பேசப்படும் கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரியவின் கல்வி மறுசீரமைப்பு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விமல் வீரவன்ச குழுவினரால் இந்த சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு தரமாறு மாணவர்களுக்கான புதிய கல்வி சீர்திருத்தங்களை அடுத்த வருடம் வரை ஒத்திவைப்பதாக அரசாங்கம் அறிவித்ததை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச கல்வி அமைச்சுக்கு முன்னால் முன்னெடுத்திருந்த தனது சத்தியாகிரக போராட்டத்தை முடித்துக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. களுத்துறை மத்துகம பகுதியை சேர்ந்த 20 வயதான சந்துனி நிசான்சா என்ற யுவதி மர்ம நோயினால் உயிரிழந்துள்ளார். எதிர்பாராத உடல்நலக் குறைவால் கொழும்பு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த யுவதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். தனது 6 வயதிலேயே பாம்பு விஷம் நீக்கும் பாரம்பரிய மருத்துவ முறையை தொடங்கி குறுகிய காலத்தில் ஆயிரக்கணக்கான நோயாளிகளை குணப்படுத்தியுள்ளார். 100 ஆண்டுகளுக்கும் மேலான பாரம்பரியம் கொண்ட தனது தாத்தாவிடமிருந்து இக்கலையை கற்றுக்கொண்ட சந்துனி தனது தந்தையை விடவும் மிகச்சிறந்த ஆற்றல் கொண்டவராக திகழ்ந்ததாகவும் புகையை சுவாசிக்க செய்தல், மந்திரங்கள் மற்றும் விரல் நுனியால் தரையை தட்டி விஷத்தை வெளியேற்றும் அபூர்வ முறையை கையாண்டு இவர் சிகிச்சை அளித்துள்ளார் என அயல் மக்கள் தெரிவிக்கின்றனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் நள்ளிரவில் வரும் நோயாளிகளுக்கு கூட விடியற்காலை வரை விழித்திருந்து எவ்வித கட்டணமுமின்றி இலவசமாகவே மருத்துவம் செய்து வந்ததாகவும் கல்வித்துறையிலும் சிறந்து விளங்கினார் எனவும் அம்மக்கள் தெரிவிக்கின்றனர். ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டிருந்த சந்துனி உயிரிழப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பே வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை உணர்ந்து தான் மறைந்தாலும் தனது தம்பி
தாயை கவனித்துக் கொள்வார் என உருக்கமாக கூறியிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கண் பார்வை பாதிப்பில் தொடங்கிய இவரது நோய் பின்னர் இதயம் 20% மட்டுமே வேலை செய்யும் நிலைக்கு சென்றுள்ளது. இதன் பின்னர் அவர் மரணத்தை கண்டு அஞ்சாமல் அமைதியாக எதிர்கொண்டிருந்தார். 1 மாத காலமாக தீவிர சிகிச்சை பிரிவில் போராடிய சந்துனி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தமை அந்த பகுதி மக்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மட்டக்களப்பு தன்னாமுனையில் பிள்ளைகள் கைவிட்டதால் வயோதிப பெற்றோர் விஷமருந்தி உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவர்கள் 3 பெண் பிள்ளைகளின் தாய் தந்தை என கூறப்படுகிறது. இந்நிலையில் முதுமையில் உடல் நலக்குறைவால் மனைவி 1 வருடமாக படுக்கையில் இருந்து வந்த நிலையில் கணவனே மனைவியை பராமரித்து வந்துள்ளார். இந்நிலையில் குறித்த நபர் மனைவிக்கும் நஞ்சு கொடுத்து தானும் நஞ்சருந்தி மரணித்துள்ளதாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியையும் துயரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அரசாங்க நிறுவனங்களுக்கு சொந்தமான வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்ப டிஜிட்டல் அட்டை முறையை அறிமுகப்படுத்த ஜனாதிபதி சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அரசாங்க நிறுவனங்களுக்கு சொந்தமான வாகனங்களுக்கு எரிபொருள் தேவைக்கேற்ப வங்கி முறை மூலம் தொடர்புடைய நிதியை திருப்பிச் செலுத்தவும் தனிப்பட்ட தலையீட்டை குறைத்து அதிக வெளிப்படைத்தன்மை மற்றும் செயற்திறனுடன் எரிபொருளை வாங்கவும் இந்த முறைமை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. தற்போது இலங்கை வங்கியும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் இணைந்து டிஜிட்டல் அட்டைகள் மூலம் வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்கும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளன. அதன்படி ஜனாதிபதி செயலகத்தின் வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதற்கான மேற்படி முறையை ஒரு முன்னோடி திட்டமாக செயற்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் வெற்றியின் அடிப்படையில் ஏனைய அரசு நிறுவனங்களுக்கும் அதே முறையை செயற்படுத்தவும் ஜனாதிபதி இந்த முன்மொழிவை அமைச்சரவையில் சமர்ப்பித்துள்ளார். அரசாங்க ஊழியர்களுக்காக வழங்கப்படும் பண்டிகை கால முற்பணத்தை 15,000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கை வழிமுறைகளை வெளியிடுவதற்கு பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அரசாங்க அதிகாரிகளுக்கு பண்டிகை கால முற்பணங்களை செலுத்துவது தொடர்பான விதிகளின்படி தைப்பொங்கல், ரமலான், சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு, வெசாக், தீபாவளி மற்றும் கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகை நிகழ்வுகளுக்கும் புனித யாத்திரைகள் அதாவது ஸ்ரீபாத யாத்திரை மற்றும் ஹஜ் யாத்திரை போன்றவற்றிற்கும் அரசு அதிகாரி ரூபாய் 10,000 முற்பணத்தை பெற முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றினை வட்டி இல்லாமல் 8 மாதாந்திர தவணைகளில் அல்லது தேவைப்பட்டால் முன்னதாகவே மேற்படி முற்பண தொகையை வசூலிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் மேற்படி பண்டிகை கால முற்பண தொகையை ரூபாய் 15,000 அதிகரிக்க முன்மொழியப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அஸ்வெஸ்ம நலன்புரி திட்டத்தின் கீழ் உள்ள குடும்பங்களின் பிள்ளைகளுக்கு பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக ஒரு பிள்ளைக்கு 6,000 ரூபாய் வீதம் கொடுப்பனவு வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அஸ்வெஸ்ம திட்டத்தில் உள்ள குடும்பங்களை சேர்ந்த பாடசாலை மாணவர்கள் நலன்புரி நன்மைகள் சபை ஊடாக இக்கொடுப்பனவை பெற்றுக்கொள்வர். அத்துடன் அஸ்வெஸ்மவில் உள்வாங்கப்படாத 300க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் பயிலும் மாணவர்களும் பிரிவினாக்கள் மற்றும் துறவு பெண்கள் ஆச்சிரமங்களில் கல்வி பயில்கின்ற மாணவர்கள், துறவு மாணவர்கள் மற்றும் சிறுவர் அபிவிருத்தி நிலையங்களில் தங்கியிருந்து பாடசாலை செல்லும் மாணவர்கள் ஆகியோரும் குறித்த கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்களாவர். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக பிரதமர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை தனது அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.